திருச்சிற்றம்பலம். வெய்ய சுடரோன் சாயை மேவு மகன் சூர்கரத்தன் பைய நடக்கின்ற பாங்கு கரு மெய்யன் இனியன் அருளுங்கால் இன்றேற் கொடியன் சனி அவற்றன் சீற்றம் தவிர் என்பது ஒரு தனிப்பாடல். வருகின்ற விசுவாச வருடம் மாசி திங்கள் 22ஆம் நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:24 சூரிய பகவான் சனி பகவான் கும்பராசியிலே இருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கின்றது. அது சனிப்பெயர்ச்சியாக நாம் கொண்டாடுவது சிறப்பு. திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சிக்குரிய திருத்தலத்திலே ஒன்றாக போற்றப்படுகின்றது. நாம் எத்தனைதான் இறைவனை வணங்கினாலும் கூட அந்த சனி என்பவன் 7.5 ஆண்டுகள் அந்தந்த ராசிகளிலே இருந்து ஒவ்வொரு ராசியிலே நன்மையும் ஒவ்வொரு ராசிகளுக்கு துன்பத்தையும் கொடுத்து அருளுகின்றார் என்று நமக்கு நம்முடைய முன்னோர்கள் ஜோதிட நூலிலே சொல்லியிருக்கின்றார். ஞானசம்பந்த பெருமானும் கூட மதுரைக்கு வருகின்ற பொழுது நாளும் கோளும் சரியில்லை என்று சொல்லி நாவுக்கரச பெருமான் தடுத்த பொழுது இறைவனுடைய அருளால் அது நமக்கு நன்மையே பயக்கும் என்று சொல்லி வந்ததாக நமக்கு வரலாற்றிலே படிக்கின்றோம். இருந்தாலும் கூட ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே தங்கிய பொழுது சமணர்கள் அவர் தங்கியிருந்த மடத்திற்கு துன்பம் விளைவித்ததாக நமக்கு பார்க்கின்றோம். அப்பொழுது அவர் அங்கே திருமறை காட்டிலே இருந்து புறப்படுகின்ற பொழுது இந்த நாளும் கோளும் நமக்கு நன்மை பயக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை போற்றுகின்றார். அதுதான் வேயுறு தோழிமங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்துன் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று சொல்லுகின்ற வகையிலே ஞானசம்பந்த பெருமான் அந்த இறைவனை போற்றுகின்றார். இந்த கோள்கள் நமக்கு நன்மையை பயக்கும் என்று சொன்னார். இருந்தாலும் கூட அவர் இங்கே வந்து தங்கிய பொழுது சமணர்கள் அவர்களோடு தங்கி இருந்திருந்த மடத்திற்கு நெருப்பு விட்டதாக நமக்கு வரலாற்றிலே படிக்கின்றோம். ஆகவே எத்தனை தான் நாம் இறைவனை போற்றினாலும் இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும் என்பது நமக்கு நூல்கள் சொல்லுகின்றது. அந்த வகையிலே தனிப்பெரும் கோயிலாக சிரவையாதீனத்திலே இருக்கின்ற தண்டவாணி சாமியினுடைய திருத்தலத்திலே சனீஸ்வர பெருமானுக்கு தனிச்சன்னதி உண்டு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சிறப்பு வழிபாடுகள் உண்டு. அதுபோல் இந்த சனிப்பெயர்ச்சி என்று காலை 6 மணிக்கு பல்வேறு திருத்தலங்களிலே இருந்து கொண்டு வந்த புனித நீர்கள் திருமடத்திலே உள்ள திருக்குளத்திலே விடப்படும். அதன் பின்பு எல்லாரும் நீராடலாம். அதன் பின்பு சரியாக 7 மணிக்கு சனீஸ்வர பெருமானுக்கு திருமஞ்சன பெருவிழாவானது நடைபெறும். சரியாக இந்த பெயர்ச்சி நடைபெறுகின்ற அந்த நேரத்திலே காலை 8:24 பேரொளி வழிபாடுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு சனீஸ்வரருடைய தாக்கத்திலே இருந்து எல்லாரும் நீங்கி எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளையும் குருவருளையும் சிந்தித்து வாழ்த்துகின்றோம்.